அவளை நினைச்சு இப்ப வரைக்கும் கவலைப்பட்டுட்டு தான் இருந்திருப்பிய. கிட்ட பேசிட்டு இருக்காங்க, நீங்க எதுக்கு குறுக்கால வரிய? ஏய், இது வந்து என்னென்னமோ சொன்னியேமா அன்னைக்கு. நீ நீ இங்கே இரு, அம்மாவை பாத்துக்கோ, நான் போய் பாத்துட்டு வந்துடுறேன். நீ போயிட்டு வரும்போது எல்லாமே புரிஞ்சுப்பாங்க. நீ எதுக்குமே வருத்தப்படாத. எப்படி நடந்துச்சுன்னு சொன்னாங்கல்ல. இன்றைக்கி பாண்டியன் ஸ்டோர்ஸில் பார்த்தீங்கன்னா கோமதி அவங்க அண்ணங்கள்கிட்ட நான் தான் வந்து கதிருக்கு கல்யாணம் பண்ணி வச்சேன், இப்போ என்னங்கிறீங்க அப்படின்னு சொல்லி அவங்க கதிரை வந்து திட்டினோன்னே தாங்க முடியாமல் எல்லா உண்மை சொல்லிடுறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா யாரும் நம்ப முடியாத மாதிரி பார்க்குறாங்க. ஏன்டி மீனா நீயே சொல்லு, என்ன நடந்துச்சுன்னு சொல்லு அப்படின்னு சொல்லி மீனாவையுமே கோர்த்து விட்டுறாங்க. என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, திருச்செந்தூரில் வந்து நான் அவன் பொண்ணு வந்து அவங்க லவ் பண்ண பையனோட கூட்டிகிட்டு வந்து நாங்கள் தங்கியிருந்த அதே ரூம் இதில் லாட்ஜில் வந்து ரூம் போட்டு தங்கியிருந்தாங்க. அப்போ வந்து அந்த பையன் வந்து நகையெல்லாம் சுருட்டிட்டு ஓட பார்த்தான். அப்போ வந்து நான் வந்து எங்கள் அண்ணன் வீடுகளுக்கு கல்யாணம் பண்ணி நான் வந்து தலைக்குனிவை ஏற்படுத்தின மாதிரி என் அண்ணன் பொண்ணு எங்கள் அண்ணங்களுக்கு இப்படி பண்ணிடக்கூடாதுங்கிற ஒரே காரணத்துக்காக நான் என் பையன் கையில் காலில் விழுந்து அன்றைக்கி ஒத்துக்க வச்சேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை வந்து அவங்க அண்ணங்க கேட்டுட்டு கிளம்பி என் பொண்ணோட லைஃப்பை நீ எப்படி டிசைட் பண்ணுற அப்படின்னு சொல்லி சத்தம் போட்டுட்டு கிளம்பி வெளியில் போயிடுறாங்க. எனக்கும் உங்களுக்கும் இனிமேல் ஒட்டு உறவு கிடையாதுன்ட்டு. அதே மாதிரி இங்கே பாண்டியன் பார்த்தீங்கன்னா கோச்சிக்கிட்டு வீட்டை விட்டே போயிடுறாரு. எப்படி நீ இவ்வளோ பெரிய விஷயத்தை மறைச்சா அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் எல்லாருமே கோமதியையும் மீனாவையும் பிடிச்சி சாடுன்னு சாடுறாங்க. இவராக இருக்கட்டும், சரவணனாக இருக்கட்டும், சரவணன் மட்டும் சப்போர்ட் பண்ணுறாரு, கதிரும் சப்போர்ட் பண்ணுறாரு. ஆனால் செந்திலும் அரசியும் வந்து அவங்க அம்மாவையும் அண்ணியையும் திட்டுறாங்க. இன்றைக்கி எபிசோடில் வந்து அவங்க அம்மா ஃபீல் பண்ணுற மாதிரியும் கதிர்கிட்ட அவங்க அப்பா வந்து கோவப்பட்டு கோயிலில் உட்காந்து கோச்சிக்கிட்டு இருக்கிற மாதிரியும் எபிசோடு வச்சுருக்காங்க. வேறு எதுவும் எபிசோட்ஸ் வேணும்னா